அமிலத்தன்மை, காமாலை, பித்தக்கல் இவை எல்லாமே ஒரே பிரச்சனையால் உண்டாவது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பித்தம் ரொம்பவும் அதிகமா அல்லது மிக குறைவா? இரண்டுக்குமான சமச்சீர் நிலை, பேலன்ஸ், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. சிறிய மாறுதல் உங்கள் உடல்நிலையை பெரிதாக பாதிக்கலாம். அதை எப்படி சரி செய்யறது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நமது டாக்டர் முரளி ஒயிட் இந்த சேனலுக்கு உங்களை நான் டாக்டர் முரளி வரவேற்கிறேன். இன்று நாம் பித்தம் என்ற முக்கிய பிரச்சனையை பற்றி விவரமாக பார்க்கலாம். உங்களுக்கு அடிக்கடி அமிலத்தன்மை, வயிறு உப்புசம் அல்லது ஜீரண கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? இவை பித்தத்தின் அளவில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாவதால் இருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் பித்தம்னா என்ன, அது என்ன செய்யுது, பித்தம் அதிகமாகவோ குறைவாகவோ நம்மை எப்படி பாதிக்குது, இயற்கை வைத்தியங்கள் மற்றும் அதை சமநிலையில் வைத்திருக்க விவரமான உணவு முறை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல பித்தம் என்றால் என்ன? பித்தம் ஜீரணம் ஆவதற்கு கல்லீரலால் உற்பத்தி செய்யப்பட்டு பித்தப்பையில் சேமித்து வைக்கப்படும் ஒரு ஜீரண திரவம், டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட். இது கொழுப்பை ஜீரணிக்கவும் மற்றபடி கொழுப்பில் கரைகிற வைட்டமின்கள் ஏ, டி, இ, கே இவைகளை உறிஞ்சவும் அவசியம். அதனுடைய அமைப்பு, காம்போசிஷன்: 1 பித்த உப்புக்கள், பைல் சால்ட்ஸ்; 2 பிலிருபின், ஆர்பிசி உடைக்கப்படும் போது உண்டாகும் பை ப்ராடக்ட். இதுதான் பித்தத்திற்கு மஞ்சள் மற்றும் பசுமை நிறத்தை அளிக்குது. கொலஸ்ட்ரால், தண்ணீர் மற்றும் எலக்ட்ரோலைஸ். ஜீரணத்தில் பித்தத்தின் பங்கு: 1 கொழுப்பு ஜீரணத்துக்கு இது முக்கியம். முதல்ல சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ, டி, இ, கேவை உறிஞ்சதற்கு வேணும். உடம்பில் அதிகமாக இருக்க நச்சு பொருள்கள், அதிகமாக இருக்க கொலஸ்ட்ரால் மற்றும் பிலிருபினை நீக்கத்துக்கு உதவுது. பித்தமும் சித்த வைத்தியமும்: நமது ஆரோக்கியம் 3 தோஷங்களால் கட்டுப்பாடு செய்யப்படுகிறது என்று சித்த வைத்தியம் கூறுகிறது. 1 வாதம், காற்று மற்றும் ஆகாயம்; பித்தம் நெருப்பு மற்றும் நீர்த்தன்மை; கபம் நீர் மற்றும் பூமி இவை சம்பந்தப்பட்டது. பித்தமானது சூடு, ஜீரணம், வளர்சிதை மாற்றம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. பித்தத்தின் குணங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ்: உடம்பின் சூட்டையும் ஜீரணத்தையும் கட்டுப்பாடு செய்யுது. கல்லீரல் மற்றும் இரத்தத்தின் வேலைகளை ஒழுங்குபடுத்துது. புத்தி கூர்மை, கண் பார்வை மற்றும் தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்குது. முக்கியமான நோய்கள் இது சம்பந்தப்பட்டது: 1 பித்தக்கற்கள். கொலஸ்ட்ரால் அதிகமாவதனாலும் பித்தத்தின் ஓட்டம் மோசமாவதாலோ, பைல் ஃப்ளோ மோசமாவதாலோ உண்டாகிறது பித்தக்கற்கள். அடுத்து காமாலை, இரத்தத்தில் அதிக பிலிருபின் கல்லீரல் பிரச்சனைகளால் உண்டாவதால். அடுத்தது நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பித்தம் அதிகமானா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதை குறைக்க என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, பித்தம் குறைஞ்சா என்ன அறிகுறிகள் இருக்கும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இவைகளை பற்றி விவரமாக பார்க்கலாம். முதல்ல பித்தம் அதிகமானால், பைல் எக்ஸஸாக இருக்கும்போது என்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா உணவுக்கு போகலாம். உடல் சூடு, அமிலத்தன்மை, அசிடிட்டி, நெஞ்சுகரிப்பு, நெஞ்செரிச்சல், ஹார்ட்பர்ன், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் இதெல்லாம் இருக்கும். கண், தோல் மஞ்சள் ஆவது ஜாண்டிஸ்னால், இலகிய லேசான மலம் இதெல்லாம் அறிகுறிகள். அடுத்தது அதிக பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம்? ஈட் ஓகே உணவுகள் என்ன அப்படின்னா, குளிர்ச்சியான உணவு, கசப்பான உணவு, அதிக நார்சத்து உள்ள உணவு மற்றும் மூலிகை மருந்துகள் இதெல்லாம். குளிர்ச்சியான உணவுகள்: 1 மோர். இயற்கையாகவே அது ஒரு கூலன், டைஜஷனில் உதவுது. அடுத்து இளநீர், அமிலத்தன்மையை குறைக்குது, லிவரை கூல் பண்ணுது.
வெள்ளரி அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்குது, கூலிங் பவர். தர்பூசணி கசப்பான உணவுகள் என்னென்னா பாவக்காய் கல்லீரல் நச்சு நீக்கத்துக்கு உதவுது, எக்ஸஸ் பையில குறைக்குது. 2 வேப்ப இலை, 3 வெந்தயம், 4 புடலங்காய் பூசணிக்காய். அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள் என்னென்னா முழு தானியங்கள், கீரைகள், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், இதெல்லாம். பழங்கள் தர்பூசணி முதல்ல சொன்ன மாதிரி, மஸ்க்மெலான், மாதுளை, திராட்சை, நெல்லி. வைட்டமின் சி மிக அதிகம், அசிடிட்டியை குறைக்க உதவுது. மசாலா மற்றும் மூலிகை மருந்துகள் முதல்ல கொத்தமல்லி நீர், நெல்லிக்காய் ஜூஸ், கத்தாழை ஜூஸ் இவையெல்லாம் மிகவும் உதவும். பெருஞ்சீரகம், ஏலக்காய், புதினா போன்றவையும் மிதமான அளவு சாப்பிடலாம். அவாய்ட் ஃபுட்ஸ் என்னென்ன வேண்டாமே: காரமான, வறுத்த மற்றும் அதிக புளிப்புள்ள உணவுகள். 2 அதிக கஃபீன் உணவுகள், காஃபி, டீ போன்றவை. ஆல்கஹால், அதிக அளவு உணவை உள்ளுக்கு திணிக்கிறது. ராவில தாமதமாக உண்ணுறது. அதிக சிகப்பு மிளகாய் உள்ள உணவுகள், மிளகு, பூண்டு, வெங்காயம் அதிகம் சேர்த்த உணவுகள், ஊறுகாய், வினீகர், புளி அதிகமான உணவுகள், இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். இப்போ பித்தம் குறைந்தால், லோ பைல் இருக்கும்போது அதை அதிகப்படுத்த என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன அறிகுறிகள் இருக்கும் பித்தம் குறைவாக இருக்கும்போது? உடம்பு கொழுப்பை ஜீரணிக்க கஷ்டப்படும். அஜீரணம், உப்புசம், மலச்சிக்கல், உடல் எடை கூடுதல், பித்தப்பை கற்கள் உண்டாதல், வைட்டமின் ஏ, டி, இ, கே குறைபாடு, இதெல்லாம் இருக்கும். பித்த ஓட்டத்தை தூண்டி கல்லீரலை சப்போர்ட் செய்யும் உணவுகளை சாப்பிடணும், அவை மிகவும் பயனுள்ளவை. இந்த லோ பைலுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, 1 ஆரோக்கியமான கொழுப்பு, நெய், தேங்காய் எண்ணெய், நட்ஸில் பாதாம், வால்நட்ஸ் போன்றவை, விதைகளில் ஆளி விதை, பூசணி விதைகள். அடுத்து மஞ்சளும் கருமிளகும் சேர்ந்த காம்பினேஷன் பித்த ஓட்டத்தை தூண்டி பித்தத்தை அதிகரித்து கல்லீரலுக்கு உதவுகிறது. அடுத்து பீட்ரூட்டும் கீரைகளும் கல்லீரல் நச்சு நீக்கம், பித்தம் சுரப்பது அதிகரிப்பு இவற்றில் உதவுது. கேரட், முள்ளங்கி போன்றவை. அடுத்து எலுமிச்சை கலந்த வெந்நீர் பித்தம் உற்பத்தியாக உதவும். ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்றவை இதே மாதிரி தான். அடுத்த வகைரா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், நொதித்த உணவுகள். ப்ரோபயாட்டிக்ஸ், இட்லி, தோசை, தயிர் குடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி பித்த பயன்பாட்டில் உதவுகின்றன. அடுத்து இஞ்சி, சீரகம் போன்றவை ஜீரணத்தை அதிகம் செய்து பைல் ஃப்ளோ அதிகப்படுத்துகின்றன. குறைந்த அளவு வெந்தய டீயும் உதவும். பித்தம் குறைவாக இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள், அவாய்ட் ஃபுட்ஸ்: 1 பதப்படுத்திய உணவுகள், 2 சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, எக்ஸஸ் சுகர், ரிஃபைன்டு சுகர், 3 அதிக பால் சேர்ந்த பொருட்கள், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்றவை. இவை ஜீரணத்தை நிதானப்படுத்தும். அடுத்தது ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், மைதா, அதிக அரிசி இவையெல்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட குளிர்ந்த பொருட்கள் ஜீரணத்தை நிதானப்படுத்தும். இப்போ குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த உறுப்பு பைல் என்ற பித்தத்தை உற்பத்தி செய்கிறது? 1 இரைப்பை, 2 கல்லீரல், 3 கணையம், 4 சிறுகுடல். போன வார குவிஸின் விடை வைட்டமின் சி. மினி டிட்பிட்ஸ்: பித்தத்தை பற்றிய சமீபத்த ஆராய்ச்சி கூறுவதாவது, பித்தத்தின் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் செயல் இழப்பு இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் டைப் 2 சர்க்கரை நோயுடன் சம்பந்தப்பட்டுள்ளன. இப்போது உங்களுக்கு பித்தம் ஜீரணத்திற்கும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். சமச்சீர் உணவை உண்ணுங்கள், பேலன்ஸ்டு டயட், எளிய உணவுமுறை மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை முறை சீரமைப்பு
அநேக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கான வைத்தியத்தை ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.